இ- இரவு நேர வணக்கங்கள். நாங்களும் உங்களுக்கு இரவு நேர வணக்கம் தெரிவிக்கிறோம். ஓகே, அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நான் இரவு நேரம் வணக்கங்கள் சொன்னது வைத்துக்கொண்டு என்னை பரிகாசம் பண்ணக்கூடாது. பாருங்கள் என் செல்வங்களே, ஒருவன் தப்பு செய்தால் தண்டனை கொடுக்காதே, நல்ல புத்திமதிகளை சொல்லு. ஒருவன் பெரிய தப்பு செய்து விட்டான், அதற்காக அவனை நீ தூக்கில் போட உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவனை சாகடிக்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவனுக்கு நல்ல அறிவுரை கொடு. நீ தப்பு செய்ததற்கு என்ன காரணம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்கு சரியான வழியை கற்றுக்கொடு. எஸ், ஒருவரை தண்டிக்க மற்றவருக்கு அதிகாரமில்லை. அவன் தப்பு செய்தால் அவனுடைய விஷயம் அது. நீ அவனை தண்டிக்க உனக்கு இந்த அதிகாரமில்லை. ஒருவர் தப்பு செய்தால் அவருக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லு. அடுத்த முறை இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டான். அவனை அடுத்த முறை அவனுக்கு தப்பு செய்யாமல் இருப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு கொடு. அவனை சாகடித்து விட்டால், அவனுக்கு தண்டனை கொடுத்து விட்டால், மறுபடியும் அவன் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு அவனால் யோசிக்க முடியாது. அவன் உயிரோடு இருக்கணும். தான் செய்த தவறுகளை யோசித்து இனிமேல் தவறு செய்யாமல் இருக்க அவன் முயற்சிக்க வேண்டும். எஸ், தண்டனை கொடுப்பதை விட அவனுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுவோம். அவன் தப்பு செய்ததற்கு என்ன காரணம்? சரியான காரணம் இல்லாமல் அவன் தப்பு செய்ய மாட்டான். அது என்ன காரணம் என்று தெரிந்து கொண்டு அதுக்கு நல்வழியை காட்டி கொடுப்போம், கற்றுக் கொடுப்போம். தண்டிப்பது பெருந்தன்மை இல்லை, மன்னிப்பது தான் பெருந்தன்மை.